ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேமிலி ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சு பிச்சு உதறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ போஸ்டரையா நான் அப்படியே போகிறேன், அவர் மட்டும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். அங்கே கலெக்ஷன்லாம் கிடைக்கும். இன்னும் 5 பேர் நாங்கள் 2 பேர் எடுத்துகிட்டு போயிடுவோம், டீ குடிச்சிட்டு வரலாம். சிம்பு சார் தான் என்னோட டூ படத்துக்கு பாடினார். நதியில் ஒரு சாங் வந்து பாடினார், அது பயங்கர ஹிட் அந்த சாங்கு. ஸோ அப்புறம் டிஆர் சார் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கிளாமரை பார்த்துட்டோம் நம்ம யாருக்குமே வந்து ஃபேன் பேஸ் ஆகிறது கிடையாது இல்லையா. ஓகே, இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுங்கள், அந்த பேரை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இல்லை நான் வந்து ஸ்டேட்டஸில் அவங்க த்ரிஷா மேமோடைய ஃபோட்டோ நான் வைக்கலை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த அயோத்தியா சசிகுமார் சார் நடிச்சார்ல ஒரு படம் வந்து இல்லையா, அந்த மாதிரி அயோத்தியா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க்? ஐயா சாமி ஒரே ஒரு வார்த்தை யா போட்டேன். ஹீரோயின் ஓகேங்களா. ஸோ மிஸ்டர் க்ரூஸோட we will have one more kid. இதே வந்தது ஹீரோயின் அழுத்தி சொல்றாரு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க, எல்லாரையும் ஹீரோயின். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேமிலி ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சு பிச்சு உதறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ போஸ்டரையா போஸ்டர் இல்லை ஆக்டிங்க ஓகேங்களா. ஓகே, பட் உங்களுக்கு வந்து அஸ் அ ஓகேங்க விஜேஷ் அப்படின்னா வானரனுக்கும் விஜேஷ் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணணும்னா வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக இவர்கிட்ட என்ன ப்ளஸ்னா ஃபஸ்ட்டே வந்து பவுண்டட் கேட்டு வாங்கிட்டார். தக்லீஷில் போட்டு எனக்கு கொடுத்துருங்கன்னா கொடுத்துட்டோம். ஃபுல்லாக படிச்சுட்டு டைலாக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஸ்பாட்டுக்கு வரும்போது எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம இப்படி சார் அந்த டைலாக் அப்படின்னா கரெக்டாக அதே மாடுலேஷனோட வரும். நம்ம எந்த சீன் வேணாலும் எடுக்கலாம், எந்த சீன் வேணாலும் அன்றைக்கி மாற்றி 1வது சீன் எடுக்க 3வது சீன் கூட எடுக்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த இது பண்ணி வச்சுருவார். டைலாக்லாம் கரெக்டாக வச்சுருப்பார். என்னன்னா டெடிக்கேஷன் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு கரெக்டாக வர்றது, அந்த டிசிப்ளின் இருக்குல்ல, அது அவங்களுடைய தாத்தா வழியிலேருந்து கரெக்டாக வர்றது. நம்மளா வந்து ஃபோன் பண்ணுவார், ஜி நான் வந்துட்டேன் அப்படின்னு. நாங்கள் அப்போ தான் லொக்கேஷன் வந்துட்டுருப்போம். அதான் கேள்விப்பட்டேன், நிறைய இடத்துல செட்டே இவர் தான் ஓப்பன் பண்ணார். ஆமாம், வந்துட்டு அங்கே பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் அவர். அந்த வாட்ச்மேனோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் என்ன ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடும், நாங்கள் வருவோம். நாங்கள் லேட்டு கிடையாது, நான் 6:15 சொன்னால் 6:15 வந்துடுவேன். இவர் 6:10 உட்காந்துருப்பார். நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, அதே மாதிரி வந்து இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டால் ஸ்லிப்பர்லாம் போட முடியாது, வெயில் இருக்கும். நீங்கள் ஷார்ட்டுக்கு போட்டுக்கோங்க, ஷார்ட்டும் போது கழட்டி விட்டுக்கோங்க அப்படின்னா கேட்க மாட்டார். வேணாம் நான் அப்படியே போகிறேன், அவர் மட்டும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். அங்கே கலெக்ஷன்லாம் கிடைக்கும். இன்னும் 5 பேர் நாங்கள் 2 பேர் எடுத்துகிட்டு போயிடுவோம், டீ குடிச்சிட்டு வரலாம். இல்லை அது ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதெல்லாம் வச்சுட்டு போகும். அந்த வெயிலுக்கு அதுக்கும் இன்டோர்னா பரவாயில்ல, வெயில் இல்லையா, வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாவம். அதெல்லாம் பேர் பண்ணி நான் நினைப்பேன் சில நேரத்தில், சரி டைலாக் வைஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாம் ஓகே எல்லாமே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் வெளி ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களா? நம்ம வந்து வேறு யாராக இருந்தால் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். கிரேட் சார். அதுக்கப்புறமா இன்னொன்று சார், ரொமான்ஸ் ஹீரோ ஹீரோயின் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு ரொமான்ஸ் சீன் இருந்திருக்கும். ஸோ ரொமான்ஸ் சீனில் சாரோடைய இல்லை 2 நமக்கு வாய்த்தவர்கள் எப்படின்னா ரொமான்ஸா அப்படிங்குவார். இவருக்கு ரொமான்ஸா சார் என்ன சார் அப்படிங்குவார். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு படம் சார் இவர் தோளில் சாஞ்சா கூட சார் தோளில் சாய பாட்டி இருக்காங்க, பாட்டி இருந்தால் நான் என்னமா பண்ண முடியும், தோளில் கூட சாயக்கூடாதான். இல்லைடா இப்படி நம்மளே வந்து ரொம்ப ஒரு பார்த்து ஒரு ஃபீல் குட்டு தான் எடுக்கிறோம். ஸோ அது இருக்குது. ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாட்டில் ஒரு லவ் இருக்குது இல்லையா, பியூட்டிஃபுல் லவ் இருக்குது. இல்லை ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது சாரோடைய இது எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், பாலச்சந்தர் சார் வந்து நாகேஷ் சார் ஹீரோவை வச்சு பண்ணும்போது எல்லாமே ஓகே, பாலச்சந்தர் சார் ஓகே, இதே ரொமான்ஸ் சீன் வரும்போது அவரால் வந்து ரொம்ப அவரால் தடுமாறி அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு தான் பண்ணாருன்னு. ஸோ அந்த மாதிரி ரொமான்ஸுன்னு அதுவும் வானரன். ஸோ காத்தாந்து நைட் வரைக்கும் ஆஞ்சநேயர் கெட்ட பிளேஸ் சுற்றிக்கிட்டு இல்லை அது ஒன்று இருக்கு இல்லையா, கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நம்ம
ஆஞ்சநேயர் வேஷம் போடுற கேரக்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம படத்தில் அடுத்த சீனில் நார்மலாக வீட்டில் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி காமிச்சிட்டோம்னா அடுத்த சீன் மறுபடியும் ஆஞ்சநேயர் வேஷம் போது அது அடிபட்டுரும் இல்லையா? ஸோ கேரக்டராக எந்த அளவுக்கு நம்ம ஒரு லவ்வில் இருக்க முடியும் அவ்வளோதான் காட்ட முடியும். இன்னசென்ட் ரொமான்ஸ். ஏன்னா அந்த கேரக்டர் அடிபட்டுறக்கூடாது. நம்ம ரொம்ப அசிங்கமாக காமிச்சிட்டு அடுத்த சீனில் ஆஞ்சநேயர் வேஷம் போடுறவங்களான்னு இவங்களே கலாய்ச்சிருவாங்க. அதனால் ஒரு மீட்டர் லெவலில் நார்மலாக இருக்கிறது தான் வச்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் அடுத்தடுத்த படத்தில் தெரியும் எப்படின்னு. எப்படி ரொமான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க. சார் ரொமான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஸோ உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் உங்களுடைய லவ் ஸ்டோரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். நோ அது என் தம்பியா இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி நான் படிப்பாளியும் இல்லை, அட் த சேம் டைம் இந்த மாதிரி ரெமோ மன்மதன் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா என் வேலையை பார்த்துக்கிட்டு ஆன்லைன் கேம்ஸு நிறைய ரீட் பண்ணுவேன், புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நர்டி டைப்பு தான் நம்ம. ஸோ இந்த ரோமான்ஸ்லாம் தேடி போகிற டைப்பு நம்ம இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கொடுப்பேன். ஆனால் நம்மளே வி டு நாட் கோ அண்ட் கெட் இன் டு எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ நம்ம சைடில் எவ்ரிபடிஸ் காட் குட் ஒப்பீனியன் தான். ஸோ நம்ம பற்றி ஏதோ தப்பா சொல்ற மாதிரி எதுவும் ரொமான்ஸ் வாஸ் நாட் இன் த மெயின் கார்ட்ஸ் ஆஃப் யுவர் திஸ் திங் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சார் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி அண்ட் இண்டஸ்ட்ரி, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் இன்னொரு ஒரு பெரிய ஹாபி ஒன்று இருக்காமே, விச் இஸ் யூ டெடிகேட் யுவர் செல்ஃப் டு டூ தட். என்ன சொல்கிறீங்க? எந்த ஹாபி? நீங்கள் யூ யூஸ் டு டூ சம் ஸ்கிரிப்டிங் இல்லாட்டி இல்ல தட் இஸ் ரைட்டிங் பேசிக்லி. ஸோ நம்ம வந்து ஒரு 14 இயர்ஸா வி ஆர் ஆன்லைன் கான்டென்ட் ரைட்டர். ஆமா, இப்போ கூட வி ஆர் ரைட்டிங் தான் ஃபார் கம்பெனிஸ். ஸோ ஒரு ஃப்ரீலான்சரா வந்து ஆன்லைன் மூலியமா கான்டென்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கிற கான்டென்ட் காப்பி எல்லாமே அது ஒரு தனி ஃபீல்டே அது. ஸோ சர்வீஸ் துணம்லேருந்தே அதுக்கு முன்னாடியும் சரி அங்கேருந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி நவ் 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஸ் அ ரைட்டர். ஸோ அது வந்து ப்ரொஃபஷனல் கான்டென்ட் ரைட்டிங். அதை விட்டு சைடில் வந்து நாவல்ஸ் எழுதுவேன், அதாவது கதைகள், ரிட்டன் கதைகள், தமிழ்ல இல்லை இங்கிலீஷில். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கும். நான் அதில் வந்து நிறைய பேச முடியும். இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா வி கேன் எக்ஸ்பிரஸ் அ லாட் மோர். ஏன்னா தமிழ்னா அந்த கலாச்சாரத்தை தகுந்தாப்புல வி ஹேவ் ட்ரைட் அந்த மாதிரி இல்லை. வி வாண்ட் மோர் பிகர் பிளே கிரவுண்ட்னு நம்ம இங்கிலீஷில் வந்து எழுதிட்டு அது சும்மா சைடில் போயிட்டு இருக்கோம். பிகஸ்ட் ஹாபி தான் அது. ஸ்டாப்பே பண்ண முடியல. பிகாஸ் சாருக்கு தெரியும், as a ரைட்டரிங்னு ஸ்டார்ட் பண்ணால் யூ கான்ட் ஸ்டாப் இட். யூ ஆர் ரைட்டர் டில் யூ டை. ஓகே, கிரேட் சார். ஆக்சுவலி இந்த படத்தை 30 daysல ஷூட்டிங் முடிச்சிட்டீங்க. ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள்? அது நம்ம பிளானிங் தான். அது நான் உங்களை கேட்கறத விட 30 நாள்ல ஷூட்டிங் முடிச்சாருன்னு உங்களுக்கு இல்லை ஜி, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் செட்டுக்கு வரும்போதுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாருமே கரெக்டாக அவங்க வேலையை எப்படி ஒரு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளாக் எதனால பார்க்கும்போது எல்லாமே அந்தந்த ஸ்பீடில் நடந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஒன்று ஃபாஸ்ட்டாக போவோம், ஒன்று ஸ்லோவாக போவோம், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த ஒரு மற்ற படம் ஷூட்டிங் நான் இருக்கும் போது அந்த ஒரு கேஆஸ் தெரிஞ்சது. அதாவது எல்லாருமே அரைக்குறைய 2-3 இடத்துல ஓட்டு இருப்பாங்க, வச்சுட்டு இருப்பாங்க, தப்பா இருக்கும், டே இங்க வாடா அங்க போடாங்க. இங்க எதுவுமே இல்லை, எல்லாம் மூவிங் ஆன் தேர் ஓன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததில்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அவர்கிட்ட கேட்டு, சார் எல்லாமே நீட்டாக பண்ணுறது இல்லை, நம்ம பல வருஷமாக நம்ம டீமாக இருந்தோம். அப்போ தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு அந்த டீம் எஃபெக்ட் எப்படி நடக்குது பாரு. ஆளாளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், வாட் டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம கேமராஜி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சே எல்லாம் நீட்டாக மூவ்மெண்ட். அங்கேருந்தான் நம்ம ஸ்பீடாக போய் முடிச்சிருக்கிறோம். அந்த ஒரு டீம் எஃபெக்ட், டீம் எனர்ஜி. கண்டிப்பா ஷூட்டிங் போறேன்னு சொல்லியிருப்பீங்க, ஹீரோவான் நடிக்கிறேன்னு எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஒரு 3 months 4 months ஆக்ட் பண்ணினே இருப்பாங்க. கட்சியில பார்த்தா 1 மாசத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறான் அப்படின்னு போது பிளானிங். நம்ம வந்து இன்னைக்கு சினிமா வந்து பட்ஜெட்ஸ்குள்ள நம்ம எடுத்தாதான் உண்டு இல்லையா. நம்ம ஸ்கிரிப்ட் பண்றோம் அதெல்லாம் வேற. பட் நம்ம அதை மேக் பண்ணும் போது நாளைக்கு நம்ம ஒரு 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 பட்ஜெட்ஸ்குள்ள நம்ம பண்ணாதான் அதை நம்ம அந்த பிளானிங் தான் இஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ். அந்த ஃபுல் டீமே ஒரு கணக்கு மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல அதுக்கு மேல அந்த பிளானிங் இந்த படம் அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சுது. ஒரு சீக்கிரம்னு சொல்ல முடியாது. அதான் பட்ஜெட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்னு ப்ரொடியூசர். ஸோ நம்ம படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னோட பிரதர் தான் பண்ணாங்க, ராஜேஷ்னு. ராஜேஷ், அவங்க ஒய்ஃப் சுஜாதா தான் பண்ணி அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். இதுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டூ ரீல் சினிமாஸ்ன்னு ஒன்று நாங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தோம். அதெல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நான் சொன்னாலே ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா எடுத்து போனோம். அதில் 20 லட்சம் என்னோட அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ருசி கண்ட பூனை 20 லட்சம் பேர்லாம் பார்த்து ருசி கண்ட பூனை. ஆமாம். ஸோ அவங்க வந்து அதில்
ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. டைம் கரெக்டாக செட் ஆகாமையே இருந்தது. அதுக்கான ஸ்டோரியும் கரெக்டாக செட் ஆகாமே இருந்தது. இது வந்து வேற ஒருத்தர் பண்ணுற மாதிரி, என்னோட யூஜி ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பிஃபோர் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு இதால் மாறிடுச்சு. நம்ம அவரால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல ஃப்ரெண்டு தான், பட் ஏதோ ஒரு சூழ்நிலை அவரால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இவங்க இறங்கிட்டாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எந்த ட்ரபிளுமே கொடுக்கல. நம்ம சினிமாவில் இருக்கிற நான் சொல்லிட்டேன், அண்ணா தம்பி அப்படிங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. ஏன்னா இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, எல்லாருமே வரமா. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் இருக்குது செலவு, இதெல்லாம் செலவு இருக்குது, இவ்வளோ நாள் எடுக்க போகிறோம், இவ்வளோ இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இறங்குவோம். கரெக்டாக ரெடி பண்ணாங்க. எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. ஃபண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா. யாருக்கு எதுவுமே எல்லாம் கரெக்டாக 4 மணி ஆச்சுன்னா செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வேலையில் கரெக்டாக, இப்போ சொன்னார் இல்லையா, எல்லோரும் அவங்க வேலை கரெக்டாக இருக்குன்னா ப்ரொடியூசர் அவர் வேலை கரெக்டாக இருக்கிறதால தான் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வர முடிஞ்சுது. ஸோ ஆரஞ்சு பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறது எனக்கு சந்தோஷம். ரைட் சார். ஆக்சுவலி இது கோயின்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னா, அர்ஜுன் ரெட்டி டைரக்டர் ஓகேங்களா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி தான், அவங்க பிரதர்ஸ் அவங்க தான் அவங்களுடைய மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ கோரிலேட் பண்ணனா ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி உங்களுதும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது சில பேர் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா போஸ்டர் வந்து நம்ம ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. போஸ்டர் நல்லா போய் ரீச் ஆனதால் ஜிப்சன் அவர் தான் வந்து இந்த டிசைன் பண்ணார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து, அதாவது கோ டேரக்டர் அந்த பிரகாஷ், அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த ஜீவா, இவங்களுக்கும் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு அவங்களாம் கரெக்டான டைமுக்கு இதெல்லாம் கொண்டு போய் என்னோட ஒர்க்கை பிரித்து எடுத்து அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்புறம் டிஐ வந்து வர்ணா ஸ்டுடியோஸு, எஃப்எக்ஸ் வந்து பிரேம், இவங்களாம் அவங்களோட ஒர்க்கை நீட்டாக. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சேர்ந்தாதான் வானரன் சார். இப்போது ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி ஓகேங்களா, யோசிக்காமல் பதில் சொல்லணும் சார், நீங்களும் சரி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் கிட்ட போயிடலாம். ஓகே விஜய் சார். நாகேஷ் தாத்தா. தாத்தா அது தெரிஞ்ச எனக்கு எப்பவுமே அவர் தாத்தா தான். எனக்கு வந்து எப்பவுமே ஓகே, ஐ கான்ட் see him as artist. எனக்கு வந்து எப்பவுமே தாத்தா. இவர் மட்டும் தான் நான் சொல்ல முடியாது இல்ல. கரெக்ட் தான் சார். என் பிரின்சிபல் கிட்ட இருந்து காப்பாத்துனார். பிரின்சிபல் ஒரு நாள் வந்தாரு, அவர் பேசி தான் என்ன கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணாம விட்டாங்க ஸ்கூல்ல. சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ பண்ண எனக்கு தெரியல. ஓகே கிரேட். தென் ஆனந்த் பாபு அப்பா அப்படின்னு இல்ல, அதான் அது சொல்ல முடியாது. அப்பான்னு சொல்லாதீங்க. மோட்டிவேஷன், அதாவது அவருக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ சொல்லி, இது பண்ணாத, நீ என்ன மாதிரி வேற மாதிரி பண்ணணும், வேற மாதிரி இரு, வேற மாதிரி ஜெயிச்சுட்டு வா. ஓகே, அடுத்தது ஃபேவரட் டைரக்டர் ஸ்ரீராம் ஜி. இல்ல நீங்க சொல்லுங்க, இதுல இல்ல டெஃபினட் ஸ்ரீராம் ஜி, ஆனந்த் பால்கி ஜி. ஆனந்த் பால்கி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிவசுந்தரம். நமக்குள்ள இந்த ஆக்டிங் பண்ண முடியும்னு எனக்கு என் லைஃப்லயே தெரிஞ்சது தேங்க்ஸ் டு ஆனந்த் பால்கி ஜி. ஸோ ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட். செகண்ட் ஃபேவரட் ஆப்வியஸ்லி இந்த படம் என்ன தேடி எனக்கு ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நம்பிக்கையோட கொடுத்தது ஸ்ரீராம் ஜி. ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு. ஓகே கிரேட். தென் ஃபேவரட் ஆக்டர். ஐயோ இது கஷ்டமாச்சே. இல்ல உலகம் பூராவா இல்லாட்டி இங்க மட்டுமா? உங்களுக்கு ஃபேவரட் இல்ல இங்க வந்து எல்லாரும் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபேவரட் இல்லை, எல்லாம் அவங்க என்ன படம் பண்றாங்களோ நான் போய் பார்த்துருவேன். அதாவது விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார். ஸோ இந்த சைட்ல ஐ ஹாவ் நோ ஃபேவரட்ஸ். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். வெளியூர்ல பார்த்தோன்னா மை ஃபேவரட் இஸ் மெரில் ஸ்ட்ரீப். ஸோ மெரில் ஸ்ட்ரீப் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்டாண்டர்ட், ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கும் போது ஸோ ஐ லவ் தட். ஓகே, தென் இன்னொன்று லவ். அது எங்க விற்கும் அவதான் கேட்க முடியும். எனக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு லவ் என்ன, ஐ லவ் ரீடிங், ஐ லவ் குக்கிங், ஐ லவ் ஆக்டிங். எனக்கு அப்படிதான். வேற எந்த ரொமான்டிக் லவ் வந்து இஸ் நாட் மை டிபார்ட்மெண்ட். ஐ கேன் ஆக்ட் ஆஸ் அ ரொமான்ஸ், பட் எனக்கு வந்து பர்சனலா ஐ டோன்ட், அது பார்த்து நாட் மை ப்ரையாரிட்டி. ஓகே, வேஷம் போடாத ஆஞ்சநேயர். மாம், அம்மா. ஏன்னா அம்மா வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால தான் நம்ம
இவ்வளோ தூரம் நான் வர முடிஞ்சதே பிகாஸ் ஆஃப் மை மாம். ஸோ அவங்களுக்காக நிறையா பண்ணணும்னு நினச்சி அது நிறையா சாதிச்சது பிகாஸ் ஆஃப் மாம். ஸோ ஃபேமிலி டக்குன்னு எனக்கு மைண்ட் வந்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு மாம் தான் ஞாபகம் வருது. ஃபேவரட் டெஸ்டினேஷன்? இட்லி. இட்லி இல்லை, இட்லி, அந்த இட்லி. ஆமா ஆமா, மாமா மீயா இட்லி. ஆமா, ஏன்னா எப்பவுமே எனக்கு போனோன்னு ஆசை. ஒரு கசின் வந்து ஆர்கிடெக்சர் அங்கே படிச்சுட்டு இருந்தா. ஸோ எனக்கு அப்போலேருந்து எனக்கு ஒரு இட்லி போடணும், அந்த மாதிரி ஃப்ரான்ஸ் போகணுன்னு ஒரு ஆசை. பிகாஸ் தோஸ் டூ ஆர் லைக் நல்ல சமைக்கிற இடம். லைக் கான்டினென்டல் சாப்பாடுனா அந்த 2 இடத்துல இருக்கும், ஃப்ரான்ஸும் இட்லி. ஸோ இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ கிரேட் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டேரக்டர் சார் சில ரேபிட் ஃபயர் கேட்போம். ஒரே கொஸ்டின் 2 தடவை நம்ம கேட்டோம், அதுக்கு யோசிச்சுக்கலாம். கேட்கல இன்னும் சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்லி 2 தடவை யோசிச்சுக்கலாம். ஓகேங்க. இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட். அதுதான் சார். அது இன்ஸ்டியூட்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? இன்ஸ்டியூட்னா என்ன, அங்க கத்து கொடுத்தாங்க? இல்ல அந்த கோல்டன் பீரியட் சொல்றோம் இல்லையா, கத்துக்கும் போது நாங்களே வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அது ரைட்டா தப்பா பண்ணிடுவோம். அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் வச்சு பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை எடுத்து ஸ்க்ரீனில் போட்டு பார்ப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் வேற. அந்த முதல்ல சைக்கிளில் ஓட்டி கீழே விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி தானே விழுந்து தானே கற்றுப்போம். அது ஒரு அழகான பீரியட். இப்போயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது, ரவிராஜ் சார், அங்கே வெங்கி சார், இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் அவங்க அடித்த காமெடிஸு பியூட்டிஃபுல் மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம். அதெல்லாம் நாங்கள் இப்பயும் உட்காந்து பேசுவோம். கிரேட் சார். திருமுருகன்? ஐயோ, அவர் வந்து என்னோட என்ன சொல்கிறது, இல்லை ஆக்சுவலாக சார்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சத்யஜோதியில் எம்மகன் ஆரம்பிக்கும் போது தான் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்தேன். ரவிராஜ் சார் வந்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உனக்கு ஆள் வேணுமே. என்னை பார்க்காமலேயே ரவிராஜ் சார் சொன்னால் அவன் கரெக்டான பையன் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்காமலே எங்கள் சத்யஜோதியில் என் பேர் எழுதி கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சேர்த்து. ஸோ அவருடைய இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே நான் ஒரு 80 சீன்ஸை சொல்லி அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு. என்ன 80 சீன் சொல்லி நான் ஒரு படத்துக்கான எம்மகனுடைய என்னோட வெர்ஷனே ஒன்று எழுதி கொடுத்தேன். லைன் மட்டும் தான் சொல்லி எல்லோரும் எழுதுங்கன்ட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள்லாம் ஒரு வெர்ஷன் எழுதுங்கண்ணா. உடனே அடுத்த நாளே ஒரு 80 சீன் எழுதி கையில் கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலேருந்து ரவிராஜ் சார் சொன்னதுன்னு ஒன்று இருந்தாலும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, எல்லாம் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், போவோம், ட்ராவல்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல் பர்சன். ஓகே, கிரேட். அடுத்தது பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் வந்து ஒரு குருநாதர். அவருடைய படங்களை பார்த்து தான் நம்ம இது பண்ணோம். என்னோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனு. அவர் ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய டிவியில் வந்து ஷோவில் இருந்திருக்கார் ஈசிஆர்கிட்ட. எனக்கு 6:30 ஃபங்க்ஷன். அங்கே வந்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க அந்த ஷோவில். டக்குன்னு 3:45 4 மணிக்கு சார் எந்திரிச்சிட்டு, இது மாதிரி ஸ்ரீராமோட புக் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன், நான் வரேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து வந்துட்டாங்க. புக் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார். நான் அதை சொன்னோன்னே நினச்சி பார்ப்போம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கோம். மற்றவங்களா இருந்தால் இல்லைப்பா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டே இருங்க, நான் ஒரு 7 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், 8 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? பட் அந்த வாக்கு கொடுத்தது, அது சின்னவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் வர்றாங்க இல்லையா, அந்த டெடிகேஷன்லாம் வந்து சூப்பர். ஓகே. அடுத்தது சிம்பு சார் தான் என்னோடய டூ படத்துக்கு பாடினார். நதியில் ஒரு சாங் வந்து பாடினார். அது பயங்கர ஹிட் அந்த சாங்கு. ஸோ அப்புறம் டிஆர் சார் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு என்னோடய ஃபஸ்ட்டு மூவியில். சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா ஏன் அப்படின்னா, மார்னிங் 6 மணிக்கு சூரியன் உதயதோ இல்லையோ சார், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மாத்திரம் த்ரிஷா உதயஞ்சிடுவார். இல்லை, ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க எடுத்துருக்க கேரக்டர்ஸ் தான் நம்ம சொல்லணும். நம்ம ஒரு ஹீரோயின் அப்படின்னு சும்மா வெறுமை இது பண்ணாமல் நம்ம எங்கேயோ நம்மளோட ரிலேட் ஆகுறாங்க இல்லையா. ஒரு இப்போ வினை தாண்டி இல்லைங்க, வினை தாண்டி வருவாயா படம் இருக்கு இல்லையா, ஒரு ஜெஸ்ஸி கேரக்டர் ஆகட்டும், 96 ஜானு ஆகட்டும், நம்ம லைஃப்பில் நடந்த எங்கேயோ ஒரு கனெக்ஷனில் அவங்க ஒரு விஷயம் அதை இது பண்ணும்போது நமக்கு அந்த உருவம் பிடிச்சிருது இல்லையா, அந்த கேரக்டர். உங்களுடைய 96 ஜானும் இந்த 96 ஜானும் கோரிலேட். என்னோடதே இல்லைங்க. நீங்கள் த்ரிஷா அவங்களுடைய ஃபேன்ஸ் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று கனெக்ட் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம வெறும் ஒரு டான்ஸ் பார்த்துட்டோ இல்லை ஒரு இதை பார்த்துட்டோ கிளாமரை பார்த்துட்டோ நம்ம யாருக்குமே வந்து ஃபேன் பேஸ் ஆகிறது கிடையாது இல்லையா. ஓகே.
இதெல்லாம் யாரு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுங்க, அந்த பேரை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இல்லை நான் வந்து ஸ்டேட்டஸில் அவங்க ட்ரிஷா மேமோடைய ஃபோட்டோ நான் வைக்கல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இது இன்டர்வியூ முடிச்சு நான் வெளியில் ரிலீஸ் ஆகணும்னா என்ன பின்னிடுவானுங்க எல்லாரும். போய் சொல்கிறியாடா அப்படிங்க. த்ரிஷா பற்றி கேளுங்க, எவனோ ஒருத்தர் தான் நமக்கு வேண்டிய போய் தான் போட்டு கொடுத்துருக்கான், யாரும் தெரியல. ஆமாம். ஓகே சார், அடுத்தது உங்களுக்கு கண்ணு முன்னே உங்களுக்கு தெரியிற ஒரு விஷயம். டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி டே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் இல்லையா, நைட்டு தூங்கும் போது இன்றைக்கி டே நம்ம என்ன பண்ணோம், யாராவது ஹர்ட் பண்ணிட்டோமா, இது நான் இதுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். நீ நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாவது தப்பாக பேசிட்டோமா, இல்லை ஏதாவது ஒரு என்ன பண்ணோங்கிற ஒரு தடவை மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம அவங்கள பார்க்கும்போது ஒரு சாரி சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லையா. அடுத்த நாள் காலையில் நான் நேற்றுக்கு ஏதோ ஒரு எமோஷனில் பேசிட்டேன் சாரி அப்படின்னா முடிஞ்சிருச்சு. தயிர் சாதம் ரொம்ப பிடி, கண்ணு முன்னாலே அந்த தயிர் சாதம் நல்லா இருந்துச்சு, அது எங்க வாங்கினேன் ஷூட்டிங்ல ரொம்ப வாங்குது தயிர் சாதம், எங்க இருந்து வாங்கினா. லவ் இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம அவர் சொன்ன மாதிரி தானா, அவர் லவ் டு ரைட். உங்களுக்கு எத்தனை லவ் இருக்கு அதை சொல்லணுமே. ஏன்னா உங்களுடைய டூ படத்தை கிளைமேக்ஸினே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி 10 பொண்ணுங்களை உட்கார வச்சுதான் நீங்க பேசி. அவருக்கு இந்த ஆன்சர் நம்ம தான் கொடுக்கணும். The full team loves our director. லவ் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் தானே, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எல்லாம் நிறைய லவ் பண்ணவங்களும் டைவர்ஸ் ஆகுது, அரேஞ்ச் மேரேஜ் டைவர்ஸ் ஆகுது. ஸோ லவ்வோ அரேஞ்ச் மேரேஜோ அதெல்லாம் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான். ஓகே, ஜென்ரலாக சொல்லிட்டேன் இல்லையா. இல்லை நீங்கள் கடைசியில் ஒரு மெசேஜ் சொன்னதுனால நான் ஓகே ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு சரிங்களா. மெசேஜாக நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, ஸோ அதனால நான் கேட்க வானரன் இன்டர்வியூன்னு கூட்டிட்டு வந்து வண்டி வண்டியா பர்சனல் மேட்டர்லாம் உருவுறாங்க. உங்களுக்கு ஃபுல் ட்ரிஷா ஃபேன்ஸ் உங்களுக்கு வெளியில கத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஃபேன்ஸ் தானே. ஆமாம் ஆமாம், நம்மளும் ஃபேன் தாங்க சொன்னோம். ஃபேன் நீங்கள் வந்து கடைசியாக வந்து லவ்வுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்ததுனால இதே மாதிரி வானரத்து மூலியமா என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க? வானரன் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படி ஒரு ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் வந்து அனுமான் வேஷம் போட்டுட்டு போகிற ஒரு கேரக்டர், ஆர்டினரி, ரொம்ப ஆர்டினரி பர்சனான ஒரு கேரக்டர், எக்கனாமிக்கல் வைஸில் ரொம்ப பூராக இருக்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு ப்ராப்ளம். அப்போது முகம் முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களாம் எப்படி ஓடி வந்து ஒரு ஹியூமனிட்டியாக எப்படி வந்து நிற்கிறாங்க பக்கத்தில். நல்ல மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த உலகத்தில் எவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்ம படத்துலலாம் காட்டுறோம் ஒரு நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. இங்கே அரௌண்ட் பாசிட்டிவ் நினச்சி பாருங்கள். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கவலையே பட மாட்டீங்களே. நான் இருக்கேன்டான்னு ஒருத்தர் வரான், இன்னொருத்தர் வந்து நான் பண்ணுறேன்டான்ட்டு வரான். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலையாங்கிறது வேறு. பட் நான் இருக்கேன்டான்னு உங்கள் பக்கத்தில் ஒரு 10 பாசிட்டிவ் பர்சன்ஸ் இருந்தாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம பாசிட்டிவ் பீப்புள்ஸ், நிறைய நல்ல மனிதர்களை பொறுக்கி எடுத்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏய் இந்த மாதிரிலாம் அவனா ஹெல்ப் பண்ணுவானாடா, பண்ணுவான், இருக்கான். நீ அவனை சந்திச்சிருக்க மாட்ட, நீ அவனை சந்திக்காததால் இந்த மாதிரிலாம் இருப்பானாடான்னு கேட்குறேன். நீ ஒரு தடவை வாழ்க்கையில் பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்களா? பிளட் டொனேட்டுக்கு நம்ம போயிருக்க கூட மாட்டோம். சொல்கிறேன் நான் ஒரு பேச்சுக்கு, நீயோ நானும் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு முகம் தெரியாத ஒரு ஆள் வந்து பிளட் டொனேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தோணும், ஐயோ மெசேஜ் வரும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ நம்ம கூட போய் கொடுக்கலாமே. அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த நல்ல மனிதர்கள்லாம் நம்ம கொண்டு வந்து இந்த படத்தில் சேர்த்துருக்கோம். அது வந்து ஒரு விஷயம் இருக்குது படத்தில், அது நம்ம இப்போ என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அண்டு ஹியூமனிட்டியை பேசுகிற படமாக இருக்கும். நம்ம அந்த அயோத்தியா சசிகுமார் சார் நடித்தார்ல ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி தான் அயோத்தி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீப்புள்ஸ் நல்ல ஒரு விஷயங்களை சொல்கிற படமாக இருக்கும். இல்லை அயோத்தியா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க்? ஐயா சாமி ஒரே ஒரு வார்த்தை போட்டேன் உடனே கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ பில்லர்ஸ் ஆஃப் வானரன் இன்னைக்கு வந்து வானரன் மீன்ஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வந்து ஓகேங்களா கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ பில்லர்ஸ் ஆஃப் வானரன்னா யாருன்னு இல்லை கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பில்லர்ஸ் தான். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கோ டைரக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லணும்ல, அது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ்
இப்போ எங்கள் ஓன் ப்ரொடக்ஷனுங்கிற அப்பா தான் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் இஸ் நியரர் 75ன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் அவர் தான் கேஷ் ஹேண்டில் பண்ணுறது, கொடுக்கறது, போகிறது, வர்றது. இந்த ஏஜுக்கு வந்து இந்த வெயிலில் நின்றுட்டு நம்ம கூட 75 இருந்தாலும் பாக்குறதுக்கு 40, எல்லா இடத்துல ஓடுவாரு, நடப்பாரு, அதுதான் சொல்றேன் தெரியவே இல்லையா? தெரியாது. இது ஒரு ஃபேமிலி இதாக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் இது. பிளஸ் அவர் டேட் வந்து எல்லாரும் அவரை பார்த்துட்டு தான். அப்புறம் பேர் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. இல்ல அவங்க டேட் வந்து அவர் இந்த ஷூட்டிங்ல இருந்தாதான் ஒரு ஃபீலிங் எனர்ஜியா வருது. அது எல்லாமே கம்ப்ளீட் எனக்கு பர்சனலா. ஏன்னா அவர் எப்பவுமே நான் பார்க்கும்போது ஹாய் சொல்லுவாரு, வாப்பா நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி உட்காந்து அது ஒரு கேட்கணும்னு தேவையில்லை. அவரும் தேவையில்லை கேட்கணும்னு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்டிங் ஆர்டிஸ்ட் தான், நம்ம கிட்ட கேட்டுதான் வாங்கணும்னு தேவை. ஆனா கேட்பாரு. இஸ் வெரி குட் ஆர்ட். மியூசிக் ஷாஜகான் சொன்னால அது மாதிரி லிரிக் ரைட்டர் வந்து செந்தமிழ். அவர் 3 பாட்டு இது படத்தில் 3 பாட்டு, ஒன்று அப்பா பொண்ணு, ஒன்று டூயட்டு, ஒரு ஹனுமன் சாங் ஒன்று, உக்ரமாக ஆடுற ஒரு ஃபைனல் சாங் ஒன்று, ரொம்ப நல்லா இருக்கு. 3 பாட்டும் நல்லா எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமான ஒரு படம் தான். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பர்டிகுலரோ இல்லை கேஸ்ட்டோ இல்லை பாலிட்டிக்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் வந்து பாருங்க. ஸோ கிரேட் ஸ்ரீராம் சார், கிரேட் விஜய் சார். நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு வந்து உங்களுடைய டைம் ஷெடியூல் எடுத்து இங்கே வந்ததுக்கு. சின்ஸ் யூ செட் தட் உங்களுடைய ரேபிட் ஃபயரில் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, லைக் பாசிட்டிவிட்டி. டெய்லி மார்னிங் வந்து ஏன்ச்சு ஓகேங்களா, எல்லாமே பாசிட்டிவிட்டின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி உங்கள் 2 பேருக்கும் ஓகேங்களா டெய்லி ஓகே. ஸோ ஏன்ச்சோடனே வரணுன்றதுக்காக ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுக்குறீங்களா? பயந்து போயிட்டு அப்புறம் என்ன நம்ம வேலையில இருந்து தூக்கிடுவாங்க பின்ன. வானரனுடைய ஒரு சூப்பர் நைஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மர்ச்சன்டைஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்க வேற என்ன தெரியும் அப்படி இல்லைங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனா ஹார்ட் டச் பண்ற மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ். வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். Thank you very much for coming and spending your auspicious time. ஸோ உங்களுடைய மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா ஓகேங்களா அகைன் நம்மளுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி திரும்பி நம்ம கூடயே வந்து S3 ஸ்டுடியோஸ்லேயே இன்னொரு இன்டர்வியூ உங்களுடைய க்ரூ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து எனிவே தே ஆர் ப்ரொடியூசர்ஸ் வரணும் ஓகேங்களா. ஸோ ஹீரோயின் ஓகேங்களா. ஸோ மிஸ்டர் க்ரூஸோட வி வில் ஹேவ் ஒன் மோர் கெட் டுகெதர். இதே வந்தது ஹீரோயின் அழுத்தி சொல்றாரு. போஸ்டர்லயும் சார் தனியா தான் இல்ல அது விட்டுருங்க. ஆஞ்சநேயர் வேஷம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாரையும் ஹீரோயின் நோட் பண்ணிக்கோச்சு. இல்ல ஏன் நான் திரும்பி கேட்கறேன் அப்படின்னா ஓகே பாகுபலி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது அனுஷ்காவுடைய ஸ்டில்ல எங்கேயுமே போடவே இல்லை. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுடைய இது வரைக்கும் ஹீரோயின் மூஞ்சே காமிக்க மாட்டேன்றீங்களா, இன்டர்வியூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அனுப்பிட்டாரு. அப்படின்றதுக்காக ஓகே, கண்டிப்பா எல்லாருமே டீமோட வந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் S3 ஸ்டுடியோஸுக்கு. ஏன்னா இது படம் இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டுருக்கும் போதே ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இந்த ஃப்ளோர் வந்து நாங்கள் ஷூட் பண்ண ஒரு ஃப்ளோர், மூவிலே ஷூட் பண்ண ஃப்ளோர், இவருக்கான இன்டர்வியூ சீன் எடுத்த ஃப்ளோர். எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளோர் இது. இங்கேயே நாங்கள் இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ S3 ஸ்டுடியோஸுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் நான் வந்து கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much. Thank you very much, Sriram sir and Vijay sir for coming here and spending your auspicious time. So thank you very much, viewers, and be safe and be happy. Thank you.